Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3 பயிற்சி 1.3ல் தேர்ட் சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இஃப் U means universal set, அனைத்து கணம். ஓகே, set of A, B, C, D, E, F, G, H, G, H. ஓகே, இது வந்து என்னது அனைத்து கணம். அதே மாதிரி கணம் ஏழு என்னென்ன கொடுத்துருக்காங்க, உறுப்புக்கள் B, D, F, H. அதே மாதிரி கணம் B கொடுத்துருக்காங்க. கணம் பிலையும் A, D, E, H இந்த உறுப்புக்கள்லாம் இருக்குது. ஃபைண்ட் த ஃபாலோவிங் செட்ஸ், அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். பின்வரும் கணங்களை காண்க. ஓகே, என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னன்னா ஏ டேஷ். ஓகேவா, இப்போ ஏ டேஷ் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏ டேஷ் அப்படின்னா யூனிவர்சல், அனைத்து கணத்திலிருந்து கணம் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளை கழிக்கணும். ஓகேவா, கழிச்சுட்டு அனைத்து கணத்தில் மீதம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், அந்த எலமெண்ட்ஸை நம்ம எழுதணும். ஓகே, இப்போ நம்ம சம் செய்யலாம், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், ஏ டேஷ்னா என்ன மீனிங்? ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு அனைத்து கணம் என்னது, அதிலிருந்து மைனஸ் ஏ, யூனிவர்சல் செட் டிஃப்ரென்ஸ் ஏ. அப்போ யூனிவர்சல் செட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஆக்சுவலாக ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கா. ஸோ ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் இதெல்லாம் என்னது, அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். ஓகே, முதல்ல எழுதிக்கலாம் மைனஸ். கணம் ஏல என்னென்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க? பி, டி, எஃப், ஹெச். சரியா? ஓகே, இப்போ என்ன மீனிங்? U மைனஸ் ஏ, அனைத்து கணத்திலிருந்து கணம் ஏல இருக்கக்கூடிய உறுப்பை கழிக்கணும். ஓகே, இதுதான் அனைத்து கணம், இது கணம் ஏ. சரி, இப்போ இங்கே பி இருக்கா? இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். டி கேன்சல் பண்ணிக்கலாம். எஃப் கேன்சல் பண்ணிக்கலாம். ஹெச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கேன்சல் பண்ணது போக அனைத்து கணத்தில் ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ இருக்குது, சி, இ, ஜி, ரிமைனிங் இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து எழுதணும். அதுதான் எது? ஏ டேஷ். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ செகண்ட் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் பி டேஷ். பி டேஷ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏ டேஷ், பி டேஷ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணணும்னா அனைத்து கணத்தில் இருந்து தான் கழிக்கணும். சரியா? அதோட நிரப்பு கணம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அனைத்து கணம் அதில் இருந்து தான் கழிக்கணும். இப்போ பி டேஷ் அப்படின்னா முன்னாடி என்ன பார்த்தோம்? ஏ டேஷ் சொல்லும் போது என்ன பண்ணோம்? அனைத்து கணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? கழிச்சோம். அப்போ பி டேஷ்ன்னு சொல்லும் போதும் கண்டிப்பாக அனைத்து கணத்திலிருந்து கழிக்கணும். ஸோ அப்போ அனைத்து கணம் என்னென்ன உறுப்புகள்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் கணம் பி, இதில் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? ஏ, டி, இ, ஹெச். ஓகே, இப்போ அனைத்து கணம் மைனஸ் பி மீன்ஸ் என்ன அர்த்தம்? கணம் பியில் இருக்கக்கூடிய உறுப்பை அனைத்து கணத்தில் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். இப்போ ஏ இருக்கா? ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். டி கேன்சல், இ கேன்சல், ஹெச் கேன்சல். ஸோ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பி இருக்குது, சி, எஃப், ஜி இது எல்லாமே என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்புகள். அப்போ இந்த கன அடையாளத்தில் என்ன எழுதணும்? பி கத்மா, சி கத்மா, எஃப் கமா, ஜி. இதுதான் இதோட வேல்யூ, பி டேஷோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? என்ன மீனிங்? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு பி டேஷ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வரக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ், ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். அதாவது ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து நம்ம எழுதணும். சரியாம்மா? ஓகே, இங்கே வந்து ஆக்சுவலாக இப்போ ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏ டேஷ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்ன வந்தது? ஏ, சி, இ, ஜி. அதே மாதிரி பி டேஷோட ஆன்சர் என்ன கிடைச்சது நமக்கு? பி, சி, எஃப், ஜி. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ஏ டேஷோட வேல்யூ என்னன்னு தெரியும், இது வந்து பி டேஷ், பி டேஷோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இது ஏ டேஷோட வேல்யூ, இது வந்து பி டேஷோட
எலமெண்ட்ஸ். ஓகே, யூனியன் என்ன மீனிங்? சேர்ப்பு. ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போது ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? சேர்த்து எழுதுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? ரிப்பீட்டடாக வரக்கூடிய எலமெண்ட்ஸை எடுத்துக்க மாட்டோம். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி யூனியன் சேர்ப்புன்னு கேட்டாங்கன்னா 2 கணம் இருக்கும், கண்டிப்பாக 2 செட்டு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இப்போ ACEG எடுத்து எழுதிட்டு செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். பி இருக்கா? இங்கே இல்லை, ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. சி இருக்கா? இருக்குது, ஒன் டைம் ரைட் பண்ணியாச்சு, ஸோ தேவையில்லை. எஃப் இல்லை, ஸோ எஃப் எழுதிக்கலாம். ஜி வந்து ஆல்ரெடி இருக்குது, நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எழுதும் போது என்ன ஆகாது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? சப்போஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நாம் ஏக்கு அடுத்து பி, சி இந்த மாதிரி எழுதணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் எழுதலாம். பட் நீங்கள் ஏதாவது எலமெண்ட்ஸை மிஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு உறுப்பையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் எழுதுவீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இதுதான் எதோட வேல்யூ? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 4th சப்டிவிஷன் பாருங்கள். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். அப்போ என்ன அர்த்தம்? ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், பி டேஷ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வரக்கூடிய வேல்யூ 2 செட்லேயுமே காமனாக இருந்தால் எடுத்து எழுதணும். நம்ம ஆல்ரெடி ஏ டேஷ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி டேஷு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த சம்மில். ஓகேவா? ஸோ நம்ம அதை டேரெக்டாக எடுத்து எழுதிக்கிறோம். அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாமில் இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கேட்டாங்க, இல்லை ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கணும். செகண்ட் பி டேஷ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்பை எழுதுவோம். பட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சனால டேரெக்டாகவே நான் எழுதியிருக்கேன். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு செட்குள்ள ACEG கணம் ஏ டேஷ், அதே மாதிரி பி டேஷில் BCFG. இது மீனிங் என்னம்மா? வெட்டு. எப்படினால என்ன அர்த்தம்? வெட்டு. இன்டர்செக்ஷன்னா இந்த செட்லையும் பொதுவாக என்ன உறுப்பு இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஏ இருக்கா? பாருங்கள், இங்கே இல்லை. ஓகே. சி இருக்கா? இருக்குது. ஓகே, அப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது. இ இருக்கா? இல்லை. ஜி இருக்கா? ஜி இருக்குது. ஓகே, அப்போ எந்தெந்த உறுப்பு மட்டும் வருது? சியும் ஜியும் மட்டும்தான் பொதுவாக இந்த செட்லேயும் இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? செட்டுக்குள்ளே சி கம்மா ஜி, இதுதான் என்னது? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.